நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மார்ச் 1ஆம் தேதி கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார் விஜயகாந்த். அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு செல்வதற்கு முன்பே நீண்ட நாட்களாக அவர் கட்சி அலுவலகம் பக்கம் வரவே இல்லை. இன்று தேர்தல் கூட்டணி தொடர்பான ஆலோசனையில் பங்கேற்க திடீரென கிளம்பி வந்துவிட்டார் விஜயகாந்த். விஜயகாந்த் வருவதற்கு முன்பே பார்த்த சாரதி, சுதீஷ் போன்ற நிர்வாகிகள், விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் ஆகியோர் வந்துவிட்டனர். கட்சி நிர்வாகிகளிடம் மிகவும் மெல்லிய குரலில் பேசியிருக்கிறார் விஜயகாந்த். அவருடைய கம்பீரமான குரல் தானா இது என்று வந்தவர்களுக்கே அதிர்ச்சி. ஆனாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் விஜயகாந்த் பேசியதை அமைதியாக கேட்டார்கள். கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை எனக்கு வழங்கியதற்கு நன்றி. அதிமுகவுடன் கூட்டணி என்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. தாராளமாக போகலாம். ஆனால் 7 சீட் கொடுத்தால் போகலாம். பாமக 7 சீட் வாங்கி இருக்கும் போது நாம அதுக்கும் குறைவாக சீட் வாங்கிவிட்டு அங்கே போய் உட்கார்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க வட மாவட்டத்துல மட்டும்தான் இருக்காங்க. ஆனா நாம தமிழ்நாடு பூரா இருக்கோம். அதுவும் நம்ம கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து வட மாவட்டத்திலேயே பாமக முன்பு போல பலமாக இல்லங்கிறதுதான் உண்மை என்று பேசினாராம் விஜயகாந்த். தேமுதிகவுடன் கூட்டணி தொடர்பாக அதிமுகவில் இருந்து யாரும் பேச்சு நடத்தவில்லை. டெல்லியில் இருந்து பிஜேபி பிரமுகர்கள் தான் பிரேமலதாவுடன் பேசி வருகிறார்கள். மறைமுகமாக அதிமுகவில் இருந்து சிலர் சுதீஷுடன் பேசினாலும் அதிமுகவில் இருந்து அதிகாரப்பூர்வமாக நேரடியாக யாரும் பேசவில்லை. இதற்கிடையில் தேமுதிக தலைமை கழகத்திற்கு தமிழகம் முழுக்க இருந்து கடிதங்களும் போன் கால்களும் வந்தபடியே இருக்கிறதா. அதில் 80% மேல் திமுகவுடன் கூட்டணி வைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்கிறார்களாம். இந்த தகவல்களும் விஜயகாந்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை 5 மக்களவை தொகுதிகளுக்கும் 1 ராஜ்யசபாவுக்கும் ஏற்கனவே ஓகே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தேமுதிக தரப்பில் இருந்து எந்த பதிலும் இல்லை. அதே நேரம் கட்சியின் பொருளாளரான பிரேமலதாவுக்கு அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கத்தான் விருப்பம். அதை ஒரே அடியாக நிராகரிக்கவும் விஜயகாந்துக்கு மனவில்லை. தான் உடல்நலம் குன்றியிருக்கும் நிலையில் பிரேமலதா தான் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்தித்தார். தலைமை அலுவலகத்துக்கு வந்து ஒவ்வொரு அணியாக மீட்டிங் நடத்தினார். கட்சியை உயிர்ப்போடு வைத்திருக்கிறார். அதனால் கூட்டணி விஷயத்தில் மனைவி என்பதை விட தேமுதிகவின் முக்கிய நிர்வாகி என்ற வகையில் பிரேமலதாவின் மனதும் காயப்படக்கூடாது என்று நினைக்கிறார் விஜயகாந்த். அதனால்தான் அதிமுகவோடு கூட்டணி என்ற பிரேமலதாவின் கருத்தை ஒப்புக்கொள்ளும் விஜயகாந்த் அதே நேரம் 7 சீட்டுகளுக்கு குறையக்கூடாது என்பதிலும் பிடிவாதமாக இருக்கிறாராம். இந்த விஷயம் அதிமுகவுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாமகவுக்கு 7, பாஜகவுக்கு 5 என கொடுத்து முடித்த பின் தேமுதிகவுக்கும் 7 கொடுப்பது எப்படி என்று யோசித்து வருகிறதாம் அக்கட்சி. தேமுதிகவை அணிக்குள் சேர்க்க வேண்டும் என்று டெல்லி ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் முடிவெடுக்க முடியாமல் அதிமுக திணறி வருகிறது என்பதே இன்றைய பொழுதுக்கான கூட்டணி நிலவரம். இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாள். நிர்வாகிகள் யாரும் தன்னை சந்தித்து வாழ்த்த வேண்டாம் என்று ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தார். வீட்டில் இருந்தால் யாரும் வந்து விடுவார்கள் என்பதற்காகவே உதயநிதியின் கெஸ்ட் ஹவுஸுக்கு போய்விட்டார் ஸ்டாலின். அதே நேரம் அறிவாலயத்தில் இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதிகளுக்கு விருப்ப மனு கொடுக்க அறிவாலயத்தில் ஏக கூட்டம். வழக்கமாக தலைவர் பெயரில் பலரும் விருப்ப மனு கொடுக்கும் நிகழ்வு தெரிந்ததுதான். ஆனால் இன்று பெரம்பூர் தொகுதியில் டாக்டர் கனிமொழி, சோமு போட்டியிட வேண்டும் என பலரும் விருப்ப மனு கொடுத்திருக்கிறார்கள். மறைந்த முன்னாள் எம்பி NVN சோமுவின் மகள் டாக்டர் கனிமொழி ஏற்கனவே மாதவரம், தீநகர் தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தன்னுடைய தோல்விக்கு காரணம் திமுகவில் உள்ள நிர்வாகிகள் தான் என அந்த சமயத்தில் தலைமையில் பகிரங்கமாக புகாரம் செய்தார் கனிமொழி. இந்த முறை அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என சொல்லப்பட்ட நிலையில் திமுகவில் உள்ள சிலரே அவருக்காக பெரம்பூர் தொகுதிக்கு பணம் கட்டியிருக்கிறார்கள். பெரம்பூர் தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரின் வாக்குகள் 25% இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தில் முதலியார் சமுதாய வாக்குகள் தான் இருக்கிறது. கனிமொழி முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதாலும் அவரையே பெரம்பூரில் நிறுத்த கட்சி தலைமையை நினைக்கிறதாம். பெரம்பூரில் செல்வாக்கு மிக்க இடத்தில் இருக்கும் தினகரன் அணியின் வெற்றிவேலை சமாளிக்க கனிமொழிதான் சரியான சாய்ஸ் எனவும் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் கனிமொழி கேட்கும் முன்பே அவரது பெயரில் சிலரை வைத்து விருப்ப மனுவும் போட வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில். பெரம்பூர் கனிமொழிக்கு என்பது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.